டைம்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. 2026 சிஎம் யார் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் கேள்வி ஒரே பதிலாக ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறார். ஆனால் ஆட்சி அமைக்க போகிறதுல ஒரு சின்ன சிக்கல், யாருடைய கூட்டணி தயவால் அவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் நிலைத்திருக்காரு. இப்போ நின்று இருக்காரு. யாருடன் சேர்ந்து விஜய் கூட்டணி அமைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குண்ணா இப்போதைக்கு? அவர் கணிப்புகளின் அடிப்படையில் நம்மளுடைய ஜோதிடர் கார்த்தி சிதம்பரத்தின் கணிப்புகளின் அடிப்படையில் கட்டப்பட்ட கைகள் துல்லியமாக சொல்லிட்டாலும் 30% மேலே வரும். ஒரு கோடி. ஆமாம், கட்டப்பட்ட கைகளுடன் தான் ஆட்சின்னாப்புல கரெக்டாக சரியா நடந்திருக்கு. சரியா ஏதோ ஜோதிட கணிதம் இப்படி இல்லாமல் ஜோதிட கணிதம் துல்லியமாக படிச்சிருக்கு. அதே மாதிரி அவருடைய விஜயுடைய ஆஸ்தான ஜோதிடரான ரதன் பண்டிட் அவரும் துல்லியமாக சொல்லியிருந்தார். அதுவுமே கூட ஆச்சரியமா இருந்தது. அந்த 9 மணிக்கு மேல சொல்லிட்டாரு. ஆமா, காலையில போஸ்டல் இது எண்ணுவாங்க, அடுத்தது 9 மணிக்கு எல்லாமே தமிழ்நாடே இந்தியாவே விஜய் தான் முதல்வர் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னாரு. அதுவும் அப்போ சோதிட கணிதத்துல எவ்வளவு துல்லியமா இருக்காங்கங்கிறது இதுல நம்ம கணித இந்த தேர்தலில் அப்போ இப்போ தமிழகத்துடைய அரசியல் களம் எல்லா வகையான களமுமே மாறிடுச்சு. எல்லாமே மாறி போச்சு. இனிமே நம்ம நீங்களாம் எதுக்கிட்டா சோறு தின்னுட்டு உயிரோட இருக்கீங்கன்ட்டு இந்த கருத்தியல், சித்தாந்தம், ஐடியாலஜி, கோட்பாடு அது எல்லாமே முடிச்சு விட்டீங்க போங்க, நாளைக்கு எடுத்து வரோம். ஆமாம், அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவாப்புல, காக்கா அது தின்னா காக்கா குரல் வராமல் உன்னிகிருஷ்ண குரலாக வருவான்னு பார்ப்பல. அதே மாதிரி சமூகம், மக்கள் இந்த மாதிரியான திரை பிம்பத்தில் நம்பி அவர்கள் வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சமூகம் உருவாயிடுச்சு. இது இன்ஸ்டாகிராம் தலைமுறை. நம்ம 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் எல்லாம் புத்தகம் படித்து வளர்ந்த தலைமுறை. இது சோசியல் மீடியா தலைமுறை. இதுக்கு வேற எந்த சிக்கலுமே தெரியல. அவன் ஒரு என்டர்டைன்மெண்ட் மனநிலையில் இருக்கான். விசில் அடினா விசில் அடிக்கிறான், கூச்சல் போடுறான், கொண்டாட்டமாக இருக்கான். அவன்கிட்ட நீ ஓட்டு போடுற வேலையை கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன்கிட்ட போய் நீங்கள் அவனுக்கு போய் இது இயற்கை, மண், மொழி, இனம், சார் ஓரமாக போங்க சார் அப்படின்னா அவன் என்னமோ பண்ணிட்டான். இது உள்ளபடியே வருத்தம் தான். இது தமிழக களம் இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறது வருத்தம். ஆனால் யதார்த்தம் இதுதான் அப்படிங்கிறத யதார்த்தத்தை புரிய முடியுது. இந்த களம் நம்ம ஏற்கனவே கணித்திருந்தோம். அதாவது இந்த தலைமுறை போராடலைன்னா இந்த இனம் அதாவது இப்போ இருக்கிற தலைமுறை இவர்கள் போராடாவிட்டால் அடுத்த தலைமுறை போராடாது அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கணும் தெரியல. என்னுடைய பையன், அடுத்த தலைமுறை வர்றவங்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வீரியமோ, இந்த கோபமோ, இந்த சமூகம் சார்ந்த பார்வைகளோ இருக்காது அப்படிங்கிறது தெரிந்தது தான். ஆனால் அது இந்த இதிலே நடந்து போச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. இப்போ விஜய்க்கு அந்த 100 சில்லரை வந்திருக்காப்புல, இன்னொரு 10 108 ஆமாம், இன்னும் 10 தேவைப்படுது. இந்த 10 பார்த்தீங்கன்னா திமுக அணியில் இருக்குது. இப்போ விசிகா 2, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள்னு அதில் மொத்தமாக வந்துடும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பில் இருக்குது. அதிமுக கூட பாஜக இருக்கிறனால அதுவும் இல்லாமல் விஜய்க்கு இது ஒரு எப்படி எடுத்துக்கிடுறது அப்படிங்கிற ஒரு இடியாப்ப சிக்கல். ஆனால் இதில் 2ல் அதிமுகவை எடுத்தால் முழு பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு இந்த கட்சி, அதாவது ஒரே கட்சியாக இருக்கும். அவர்களுடைய தயவு இவருக்கு தேவை குறைவா இருக்குல்ல. ஆமா, தேவை 10 தான் தேவை அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய. ஆனால் அதுதான் என்னன்னா 10 தான் தேவை. ஆனால் உங்களுக்கு மற்றது 3 கட்சி 4 கட்சி ஆயிருது இல்லை எண்ணிக்கை, கூட்டணி எண்ணிக்கை. இது இப்போ அவரு மேடையில் எலெக்ஷனுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி மேடையில் சொன்னார், நம்மை நம்பி வருவார்கள் இல்லையா, கூட்டணி வருவார்கள் இல்லையா அப்படின்னாரு. ஆனால் அப்போ யாருமே நம்பலை. இப்படி ஒரு புயல் அடிக்கும், சுழற்சி அடிக்கும், எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போகணும்னு யாரும் நம்பலை. அதனால் போல விசிகா திருமாவளவன்லாம் இந்த வாய்ப்பை விட்டாப்புல. திமுகவில் அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, அவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. அந்த சமூக மக்கள் அவ்வளோ இதானாங்க. அந்த கொந்தளிப்பெல்லாம் தான் சார் திமுக மண்ணை கவ வச்சு. இதெல்லாம் திமுக ஒரு பாடம் தானே. பாடம் தான். திமுக கூட்டணி கட்சிகள் சொல்ற சீட்டு தான் கொடுக்க வேண்டிய அது ஒண்ணு. அதுக்கு கூட்டணி கட்சிகளும் சொரணையோட இருக்கணும்ல. இந்த சந்தர்ப்பத்தையாவது பயன்படுத்திக்காங்க அப்படிங்கிறதா. நீங்க கூட்டணி தான் முன்னாடி வைக்கல, இப்போ மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ அன்னாரி விளத்தில் போய் பார்த்துருக்காங்க போல இருக்கு. அது ஒரு பரஸ்பரம் நன்றி சொல்றதுக்காக இருக்கலாம். ஆனால் அடுத்து என்ன முடிவு எடுக்கணுங்கிறத அவர்கள் முடிவு பண்ண வேண்டியது அவர்களுடைய உரிமை. அப்பவும் கூட காட்டுமன்னார் கோயிலேருந்து வாபஸ் வாங்கின மாதிரி, அது மாதிரி இதே மாதிரி அன்னாரி விளத்திலேருந்து உத்தரவு வந்த பிறகு தான் விஜய் கூட கூட்டணி வைக்கணும்ன்ட்டு
இது முடிவில் இருக்கக்கூடாது. சுயமாக முடிவெடுங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இது வந்து திமுக அணியில் இருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகாவுக்கு இருக்கிற வாய்ப்பு. இதை அவர்கள் பயன்படுத்துவாங்க. பெரிய வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஆமாம், விஜயை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு தெரிஞ்சு இதை சாதகமாக அவர் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட இருக்கிற ஆதரவு மற்றவர்கள்லாம் வந்து இந்துக்கான லாபி பண்ணுவார்கள். அதிமுக, ஏன்னா அதிமுக விமர்சித்து பேசியிருக்காங்க, பாஜக இருக்குது அப்படிங்கிறனால அதிமுக பெருசாக விமர்சிக்கலன்னாலும் கூட விமர்சிச்சிருக்காங்க. அதே சமயம் வந்து திமுக தரப்பில் இருக்கிற அணி இவங்க அப்படிங்கிறனால இவர்களை சேர்க்கறதுல வந்து ஒரு சிக்கல் இருக்கவும் தான் செய்யும். ஏன்னா எதிர்த்து பேசியிருக்காங்க, அரசியல் பண்ணியிருக்காங்க, அவர்களும் விஜய் கடுமையை விமர்சிச்சிருக்காங்க, வச்சுருக்காங்க. ஆனாலும் தேர்தல் அரசியலில் இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாலாம் எடுக்கப்படாது. இப்போ விஜய் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தால்தான் சிக்கல். விஜய் இவர்களிடமிருந்து ஆதரவு பெறுவது அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அது வந்து சாதகமான சூழலை தான் உருவாக்கும். நான் சொல்கிற கோணம் என்னென்னா, அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியோட அந்த கூட்டணி இந்த தயவை பெற்றால் வெறுமனே வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சியோட முடிஞ்சு போகும். இங்கே போனால் 4 கட்சி ஆகுது. கட்சி 4 அந்த 4 கட்சியினுடைய கொள்கை சித்தாந்தம் எல்லாம் ஒரே மாதிரி தானே ஆமாம். இப்போ என்னமோ விஜய்கிட்ட மட்டும் இங்கே வந்து அவர்களெல்லாம் கொள்கையை தூக்கி சுமந்த கொள்கை குண்டுகள் மாதிரி, இங்கே கொள்கை இல்லாத மாதிரியும் அதெல்லாம் இங்கே வேலையே பார்க்கல சார். இங்கே முழுக்க வந்து விஜயும் விஜய் முகமும் விசிலும் தான் அடிச்சு அலையில காணாமல் போயிட்டாங்க. எல்லாம் போயிடுச்சு, கொள்கையாச்சு கோட்பாடாச்சு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து என்னென்னா, இது சார்ந்து பேசியவர்கள் எல்லாமே மனச்சோர்வுக்குள்ளாகிற நிலை உருவாயிடுச்சு இந்த தேர்தல். இது அப்போ வந்து எந்த மக்களுக்காக இதை பேசணும், ஏன் பேசணும், எதுக்கு இது பண்ணணும்? நாம் தமிழர் தம்பி தங்கைகள் சீமானவர்களோட உழைப்பு, ஒட்டுமொத்த உழைப்பும் வந்து இதில் வந்து காணாமல் போயிடுச்சு. அப்படின்னா இந்த தமிழகம் தனக்கான தலைமை யாருன்னு அவர்கள் வந்து இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படி, அப்போ அது இன்னைக்கு என்ன தேவை? அவர்களுக்கு இது வந்து இந்த சமூகம் இப்படி தான் இருக்கும்னா அது அப்படி தான் போகும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் திருத்தி இத்தனை லட்சம் பேர் வந்து இவ்வளோ பேசின பிறகும் இத்தனை லட்சம் தான் இந்த 10 கோடி மக்கள் தொகையில் இவ்வளோ தான் இருக்கான் அப்படின்னா அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த இனம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய அடியை சந்தித்தால் மட்டும்தான் அது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இல்லாத வரைக்கும் அது இப்படி தான் இருக்கும். அங்கே ஈழத்திலே வந்து இப்படி ஒரு பேரழிவு சந்தித்த பிறகுமே அங்கே இருக்கிற இளைஞர்களே இப்படி தான் இருக்கான் அப்படின்னா அப்போ இங்கே இருக்கிறவன் என்ன நினைச்சிருந்திருப்பான்? இதுதான் இருக்குது, இதுதான் நிலைமை. ஆக வந்து விஜய்க்கு இருக்கிற வாய்ப்பு திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளை சேர்த்து கொள்வது அல்லது அதிமுகவை பயன்படுத்திக் கொள்வது. அதிமுகவை பயன்படுத்தினால் ஒரு கட்சியோட முடியும், இவர்களை பயன்படுத்தி கொண்டால் 4-5 கட்சிகள் ஆகும். அவர்கள் சில இடங்களில் குடைச்சல் கொடுக்கலாம். இல்லை என்றால் இவர் எல்லாத்துக்கும் ஒரே இது வந்து பாஜகவை கட்டுப்படுத்தணும். திமுக இருக்கும்போது அவங்க எந்த குடைச்சலும் கொடுக்காதவங்க தாவைக்கல் இருந்தால் எப்படி குடைச்சல் கொடுப்பாங்க? அல்ல, அதுவும் சரி தான். இன்னொன்று, அது ஒன்றும் பெரிய இது இல்லை. நீ கொடுக்கலன்னா அடுத்து நான் ரெடியாக இருக்காங்கன்னா ஆப்ஷன் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதனால் இவர்கள் கூட்டணி சேர்ந்தவர்கள் அமைதியாக இருந்து காரியம் சாதிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் விஜய் அணி அப்படின்னு அது ஒரு பெரிய மாறும். ஆனால் மாறும், எல்லாம் சரி தான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மீண்டும் வளருவது என்பது உள்ளபடியே வந்து மிகுந்த விஜய் கிட்ட தான் சொல்லலாம். ஆமாம். அப்போ இன்றைக்கு இவர்கள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இதுதான் இருக்குது, இதுதான் நடக்கும். இனிமேல் தான் விஜய்க்கு மிகப்பெரிய சிக்கல்களும் வரப்போகுது. இதனால் வரைக்கும் அதிகாரத்தை ருசிக்கலை நீங்கள் எல்லாம் பேசிட்டீங்க. ஆனால் இன்றைக்கி அதிகாரம் பவர் சென்டருக்கு போகிறீங்க. இனிமேல் தான் களத்தில் பல வகையான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் அதையெல்லாம் எப்படி சமாளிப்பாருன்றது இல்லை. புதுசாக ஒரு அரசை நீங்கள் உருவாக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனை கொண்டு வரணும் போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கும். இது வந்து ஏற்கனவே ஃபார்ம் ஆகி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸ்கீம்ஸ் ஏற்கனவே எலாபரேட் ஆகி இருக்குது. அதை அப்படியே ஒரு கண்டினியூ மட்டும் தான் பண்ண போகிறாரு. சட்ட சிக்கல்களை மட்டும் சரி செய்கிறது, அதிகாரிகளை மாற்றுறது, இதை மட்டும் செஞ்சுட்டாருனாவே அவர் சரியாக அந்த ஆட்சி நடத்துறதுக்கான ஒரு அதெல்லாம் செய்கிறதுக்கான நிதி பின்புலங்கள் அதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்க போகிறாங்கன்னுங்கிறதெல்லாம் சிக்கல் இருக்குது. திமுக எங்கேருந்து எடுத்து அங்கே தான் தாவேக்காம எடுக்கணும். இவங்க அதை டாஸ்மாக தொடருவாங்களா? கேள்விகள் வருதுல்ல. மாற்றி அமைக்கலாம், மறுசீரமைப்பு பண்ணலாம், இல்லை குறைக்கலாம் படிப்படியாக. ஏதாவது அதுக்கு மாற்று சீமான் சொன்ன மாதிரி எதையாவது பொண்ணும் ஏதாவது ஒன்று அதை செய்யறதுக்கான மாற்றத்துக்கான மக்கள். அது புதிய குழந்தை தெரிஞ்சு சட்டமன்ற இவர்கள் உற்சாக குழந்தைகள், அவர்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராம் பேபிஸு, இதில் இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க, எல்லாம் புதியவர்கள். இது ஒரு உள்ளபடியே மாற்றம். இதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உலக வரலாற்றிலேயே நான்லாம் குழந்தையிலேருந்து பார்த்துருக்கேன். சட்டசபையை மேலேருந்து இன்னும் நான் உள்ள கூட நான் போய் பார்த்ததில்ல. அந்த சட்டமன்றத்தினுடைய வாசனையை கூட நுகர முடியாமல் இருந்த எவ்வளோ இளைஞர்கள்லாம் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போகிறாங்க அப்படின்னு எவ்வளோ பெரிய மாற்றங்க. இல்லை, உண்மையிலே மாற்றம் தான். அதான் நான் சொல்கிறேன். விலகி இருந்தவர்களை விஜயுடைய வரவு அரசியலுக்கான பார்வையை உருவாக்கியது.
திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத தமிழகம் விதைச்சிருக்கு. முழுக்க வந்து விதைச்சிட்டாப்ல. நான் வந்து மற்ற எல்லாத்தையும் விட்டேன். இது ஒன்று இந்த தீய சக்தி திமுகவை விஜய் ஒழித்தார். அது வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். விஜயுடைய வரவை நான் இந்த வகையில மகிழ்ச்சியா பார்க்குறேன். இதில் விஜயுடைய வரவால பல சிக்கல்கள் வரப்போகுது, அது வேற, அது தனி. ஆனால் தீய சக்தி திமுக ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் என்ன லெவலில். இதை மற்றவங்க ஏற்றுக்கிறாங்களே இல்லையோ, நான் அதை அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளால வந்து அதை செய்ய முடியல, அதை வேற ஒருத்தன் வந்து செஞ்சிருக்கான். நான் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்றேன், விஜயை நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். விஜய் திமுகவை அடிக்கிறார், நாமும் திமுக அடிப்போம், நம்ம குறுக்கு மறுக்க ஏன் வந்து விஜய் பேசிட்டணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அது புரியல அவர்களுக்கு. அது தேவையில்லாமல் டார்கெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணார். இதான் டார்கெட். விஜய் தனக்கான எதிரியை தீர்மானித்தான். முதல்ல போரில் மிக முக்கியமானது உங்களுக்கான எதிரியை தீர்மானிப்பது. எதிரியை தீர்மானிப்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னாவே நீங்கள் டார்கெட் பண்ணுறதுல மிஸ் ஆயிடுச்சு இல்லை, அங்கிட்டு இங்கிட்டுன்னு எல்லா பக்கம் கரெக்டாக டார்கெட் பாருங்க. திமுகவை ஒழிக்கணும். ஆமா, நானா முதல்வர். ஏன்னா மக்கள்கிட்ட திமுக மீது அவ்வளோ வெறுப்பு இருந்தது. சட்ட ஒழுங்கை சந்தி சிரிக்குது, அவ்வளோ பிரச்சனை. அதை வந்து மக்கள்கிட்ட ஒட்டுமொத்தமாக திமுக மீது அவ்வளோ வெறுப்பு இருந்தது. வெறும் விளம்பரம், ஸ்டாலின் தான் தொடரட்டும், ஸ்டாலின் தான் தொடரட்டும், அதே பயங்கர எரிச்சல் மக்களுக்கு. அப்போ அதையெல்லாம் அந்த எரிச்சலை விஜய் கரெக்டாக பயன்படுத்தினாப்புல. நம்ம தமிழ் தேசிய அரசியல் அது பயன்படுத்த தவறி விட்டது. அது தேவையில்லாமல் விஜய் போய் இது பண்ணி அது அதனால் பின்விளைவுகள் தான். ஆனாலும் வந்து நம்ம வந்து இது ஒரு வீழ்ச்சி தான். வீழ்ச்சியிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் பாடம் கற்று அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது இதானது. நிறைய மறுபரிசீலனை செய்ய வேண்டியது தேவை இருக்குது. இப்போ வந்து அதை வந்து நாங்கள் எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நினைத்தால் அது ஒன்றும் செய்ய முடியாது. களத்தில் நிற்க வேண்டியது தமிழ் தேசிய அரசியல் அவசியமானதுங்கிறத நம்ம அக்கறையோட சொல்லுவோம். இப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரி வந்ததுனால பெரிய பெரிய ஜாம்பவான்கள், அமைச்சர்கள்லாம் வந்து பதவி இழந்துட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு 5000, 10,000, 30,000 வாக்கு வித்தியாசம்லாம் தோற்றுருக்காங்க. முதல்வர் தோற்றுருக்காரு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கண்டிப்பாக ஒரு தொப்பார எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ விஜய் இந்த அளவுக்கு செய்கிறதுல பெரிய ஆட்கள்லாம் தோற்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப சங்கடத்தில் இருக்காங்க. இப்போ இவர்கள்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரெண்டாவது வந்து பொது தொகுதியில் வந்து அட்டவணை பிரிவில் வந்து நின்று அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மாதிரியா நிறைய அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயோடைய வரவுகளில் நடந்த பல விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. குழந்தைங்க இவங்க சின்ன பசங்கள்லாம் அரசியலுக்கு இதுக்கு பண்ணிருக்கான். அவனுக்கு அரசியல் கருத்தியல் இதெல்லாம் வார்த்தைகள்லாம் தெரியல. இல்லைனா கூட அவன் அரசியல் ரீதியாக ஏதோ ஒன்று அரசியல் இயக்கத்துக்குள்ளே வரணும், அரசியல் தூர கிடையாது, நம்ம அதில் இது பண்ணணும் அப்படிங்கிற உள்ளே இழுத்து வந்திருக்காங்க. நாளைக்கு இவர்கள் கற்றுக்கொள்வார்கள், கற்றுக்கொள்ளாமல் கூட போவார்கள். ஆனால் இந்த களத்துக்கு ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தை வர வைத்து அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இவர்களை எல்லாம் நம்ம அணுக முடியாமல் இருந்தோம். அணுக முடியல. நம்மளுடைய விதவிதமான இதுகளில் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் விலகி இருந்தோம். இதுதான். அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக பலரும் வந்து இந்த சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தையை பல விதமாக டிசனாக இப்போ உச்சரிப்பார்கள். நாங்கள் பெரியார் நெஞ்சில் குத்தின முள், அந்த முள், இந்த முள்ளுலாம் விதவிதமாக பேசுவாங்க. நான் அதை செஞ்சுருவோம், இதை பண்ணிடுவோம் அப்படின்னா கடைசியில் வந்து இவர்கள் மழைத்தண்ணியை அந்த மக்களுடைய வாயில் வந்து ஊற்றியதை தவிர்த்து திமுக அது கூட நான் எதை கூட மன்னிச்சிருவேன். ஆனால் அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களையே நீங்கள் குற்றவாளி ஆக்குனீங்கல்ல, அதுக்கு தான் அந்த மக்கள், கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள். அந்த மக்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள். அது போலவே வந்து அந்த மக்களுடைய சமூக வாக்குகளும் வந்து திமுகவை புறக்கணித்தது. திமுக இன்னைக்கு மண்ணை கவுனது. இதான் முக்கியமானது. தூய்மை பணியாளர்களை அடித்து இது உதச்சிவிட்டு அப்பாவும் மகனும் வந்து கூலி படம் பார்த்தீங்க. வரலாறு மன்னிக்காது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் நீங்கள்லாம் மன்னர்கள். நீங்கள் வந்து ஒரு 4 உங்களுக்கு வந்து அண்டா குண்டான்னு 4 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீடியோ போட்டு இது பண்ணி மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்சர்லாம் கூப்பிட்டு வச்சு உங்கள்கிட்ட பணம் இருக்குது, கோடிக்கணக்கான பணம் இருக்குது, அள்ளி விட்டால் மக்கள் வந்து ஏமாந்து ஓட்டு குத்திடுவாங்கன்னு நீங்கள் நம்பினீங்க. அதை உடைச்சாரு விஜய். அது அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான். ஓட்டுறதே காசு வாங்கினா. நீ 5000 கொடுத்தியா வாங்கினா, அதிகமாக கொடுத்தா வாங்கினா. ஆனால் விஜய் குத்துனான் இல்லை, அதே முடிஞ்சு போச்சு. அப்போ இனிமேல் உங்களுடைய பணத்தை கொடுத்து மக்களை வாங்க முடியாதுங்கிறதையும் விஜய் உடைச்சிட்டாப்ல. இவ்வளோ பெரிய மாற்றம். எவ்வளோ பெரிய மாற்றம்! பணத்தை கொடுத்து வாக்குகள் வாங்க முடியும். கொடுத்தா அன்னைக்கு நைட்டு பணம் கொடுத்தா காலைல ஓட்டு நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. அந்த பிம்பத்தை தகர்த்துட்டாங்கல்ல. அந்த அண்ணா அறிவாலயத்துடைய சாம்ராஜ்யம், கோட்டை, சென்னை எங்கள் கோட்டை, அது எங்கள் கோட்டை, இது எங்கள் கோட்டை, எல்லா கோட்டையும் தம்சம் பண்ணி
பெரிய பெரிய ஆள்கள்னா நம்ம பிடிஆர்னா கையில் மல்லிகைப்பூ என்ன பாட்டு என்ன மல்லிப்பூ வாடுதா ஒரு பாட்டு உண்டேன் அந்த மாதிரி அது சுக்கரனுக்கு ஜெயிக்கக்கூடிய ஆள் தான். ஆமாம், நல்ல மனிதர் தான் அவர். திமுகவில் இருந்த ஒரு தரமான மனிதர்களில் அவர் ஒருவர் தான். கடைசி அவரையும் கையில் மல்லிப்பூ கொடுத்து மல்லிகைப்பூ கொடுத்து ஜோதிட பரிகாரம் ஏதோ பண்ணி பார்த்தாப்புல. ஆனால் விஜயோடைய ஜோதிட கட்டத்துக்கு முன்னாடி, அவருடைய கட்டத்துக்கு முன்னாடி எல்லா கட்டங்களும் இதாயிடுச்சு. நான் கூட வந்து சீமான் அவர்கள் வந்து எப்படியாவது உள்ள போயிடுவாருன்னு ரொம்ப நம்பினேன், எதிர்பார்த்தோம். உண்மை சொல்லப்போனால் டிவிகேவை சேர்ந்தவர்கள் கூட வந்து அண்ணன் ஜெயிச்சிருவாப்புல அப்படின்னு, அண்ணனா ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் விருப்பப்பட்டுப்பாங்க. ஏன்னா சட்டமன்றத்துக்கு இந்த ஜனநாயக குரல்கள் போக வேண்டியது அவசியமானது. மாற்று குரல்கள் இருக்கணும். எப்பவுமே வந்து ஒரு பெரும்பான்மை வாதம் வந்து இருக்கவே கூடாது. நினைச்சு பாருங்க, நீங்க இப்போ பேசும்போது சட்டமன்றம்னு சொல்லும் போதே எனக்கு கை காலம் ஒரு மாதிரி. என்னன்னா நான் எப்போதுலேருந்து ரொம்ப வயசானவங்க பெரிய ஆளு அதே பழைய மூஞ்சியிலே பார்த்துக்கிட்டே மேசையை தட்டுறது, இந்த வீடியோ கத்துறது, வெளிநடப்பு, இப்படியே பழகி பார்த்து இந்த முகங்களுக்கு இன்னைக்கு நினைச்சு பார்த்தா சின்ன சின்ன பசங்க ஐடி கார்டு போட்டு உள்ள போயிட்டு உட்காந்து எப்படின்னே தெரியல எனக்கு. இது நினைச்சாதான் எனக்கு ஒரு விதமான ஆட்கள். அதுக்காக வந்து எல்லாம் புனிதமும் கிடையாது. விஜய் கட்சியில் அதே திராவிட கூடாரத்தில் இருந்தால் அதே கூடார குப்பைகள் எல்லாம் விஜய் கட்சியில் இருக்கு. இதில் அதை வந்து விஜய் இந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்காரு அப்படிங்கிறதும், விஜயை இயக்கக்கூடியவர்கள் அல்லது இது பண்றவர்கள்லாம் இந்த அளவுக்கு ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் எப்படி இது பண்ண போறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நீங்க இலக்கு அடைஞ்சிடலாம், இலக்கு அடைஞ்ச பிறகு அதை தக்க வைக்கிறது தான் மிக முக்கியமானது. அது விஜய் எந்த அளவுக்கு செய்கிறார் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம உடனடியாக இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. முதல் குழந்தைகள் இப்போ தான் அடி எடுத்து உள்ளே வைக்கிறாங்க. உடனடியாக நம்ம அதை போட்டு அவர்களை விமர்சிக்கவோ அடிக்கவோ அவசியமே இல்லை. நம்ம அவர்கள் தேர்தல் கட்சி ஆரம்பித்து உள்ளே வரும்போதே கூட அதை தான் சொன்னோம். அவர்களை விட்டுருங்க. ஆட்சியில் இருப்பவன், அதிகாரத்தில் இருப்பவன், அவன் தான் நமக்கு வந்து குறியாக இருக்கணும். அதை விட்டு நேற்று கட்சி ஆரம்பித்து நமக்கு பின்னாடி வர போகிறவனை போட்டு அடின்னு அடித்து தேவையில்லாததை செஞ்சுட்டாங்க. இப்போ நம்ம முக்கியமாக சொல்ல வந்தது என்னென்னா, விஜய் பல வகையான மாற்றங்களை கொண்டு போனார்ல. அதில் இந்த ராமசாமியார் குரூப்புகள் அடிக்கடி பேசுகிற சமூக நீதி அதுன்ட்டு, அதை எல்லாமே வந்து விஜய் எங்கேயுமே வந்து அதை தூக்கி பெரிய இதாகாமல் பேசவே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் அதை செய்தார். சீமான் அவர்கள் பொது தொகுதியில் பல அட்டவணை பிரிவினர்கள் ஆரம்பித்து பல சமூகங்கள், பெரிய பெயர் அறியாத சமூகங்கள், ஒரு கிராமத்தில் ஒரு வீடு 2 வீடுன்னு இருக்கக்கூடிய சில தொழில் வழி குலத்தைஞர்கள் எல்லாம் நிற்க வைத்தார். அது சீமான் அவர்கள் செய்த மிக முக்கியமான முன்னெடுப்பு. அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 20க்கு மேலே 25 தொகுதிகள் மேலே அந்த அட்டவணை பிரிவினர் பொது தொகுதியில் போட்டியிட்டு அவர்கள் வென்றிருக்கிறார். இது வந்து சமூக மாற்றமானா நிச்சயமாக மாற்றம். விஜயை மட்டுமே நம்பி விஜய் முகம் வேட்பாளர் எங்களுக்கு யாருன்னே தெரியாது, விசிலு விஜய் அவ்வளோதான் ஓட்டு. அப்போ இது ஒரு வகையான மாப் மென்டாலிட்டினாலுமே இது ஒரு மாற்றம் தான். இப்போ அந்த தொகுதி எம்எல்ஏக்கள் அதை சிறப்பாக பயன்படுத்தி அந்த மக்களை தொகுதியை மேம்படுத்தினார்கள் என்றால் விஜயை தான் தொடர்பாங்க. இப்போ விஜய் கிடைத்திருக்கிற மிகச்சிறந்த மாற்றங்களால சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்ற தாழ்வுகள், இந்த சாதிய நிலைப்பாடு, இந்த பாகுபாடு குறையிறதுக்கான இல்லை. இப்போ என்னன்னா சில விஷயங்கள் வந்து திரும்ப சில விஷயங்களை பேசுறதை தவிர்க்கிறதே வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய. இல்லை, இதை நோக்கி தானே இந்த முயற்சிகள்லாம் செய்யுது. தவிர்க்கிறது ஓகே, இந்த மாதிரியான முயற்சிகள் நடக்கும். ஒரு 2 குடும்பத்துக்கு இடையில வெட்டுக்குத்து நடந்து கொலைப்பலி ஆகி ஒரு ஒரு 2 தலைமுறை பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்கன்னு, அதையே வந்து 3வது தலைமுறைக்கு நீங்கள் அதையே எங்கள் தாத்தனை வெட்டிட்டான் அப்பனை வெட்டிட்டான்ட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது 4வது தலைமுறையும் வெட்டிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் சுமூகமாகிட்டு 2 அப்போ போப்பா முடிஞ்சு போச்சுப்பா, எத்தனை பழி தான் உள்றது, நம்ம ஓம் பழப்ப நீ பாரு, என் பழப்ப நான் பாரு, நான் உன்னை சீண்டப்பட்டேன் நீ என்ன சீண்டப்பட்டேன்னு ஒரு நகர்வு நடந்தால் 2 குடும்பமே வளரும், 2மே சுமூகமாக வளரும். அப்படியான ஒரு நகர்வு இனிமேல் இந்த ஒரு வேலை இப்படி இதை இப்போ பசங்க எல்லாமே விஜய்க்கு ஓட்டு கேட்க போகிற பசங்க எல்லார்ட்டையுமே இதாக இருக்குது. ஆனால் சமூக நீதி பேசின புண்ணாக்கு பேசினவங்க வந்து திரும்ப கட்சி கொடி வந்து ஊருக்குள்ளே போன வண்டியில் இறங்க வச்சானுங்க. ஊரில் வந்து கொடியை கட்ட விடல, வைக்கல. என்ன வெங்காயம் விஜய் அதை எதுவுமே பேசலையே. அப்போ நீ பேசுகிற ஒன்று சமூக நீதியோட விஜய் கூட இருக்கிறவன் தற்கொலைன்னு தான் நம்ம எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து அதை பற்றிலாம் ஒன்றும் பேசலையே. அங்கே ரசிகர்லாம் வந்து ஒன்றா நின்று ஜெயிச்சுட்டானுல்ல, யாரும் பார்க்கலையா? அங்கே நிற்கிறது அட்டவணை ஜெயிச்சிட்டான், அதான் பேச்சு இல்லை, வெறும் சொல் இல்லை, செயல் செஞ்சுட்டாங்கல்ல. அப்போ அந்த பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு வந்து உள்ளபடியே தமிழ் தேசிய கருத்தியல் வந்து வீழ்ச்சி அடைந்திருக்குங்கிற வருத்தம் இருந்தாலும் கூட இந்த திராவிட கூடாரத்தில் இதை வந்து ஒழிச்சிருக்காங்க, திமுக ஒழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சரியானது. அதை விஜய் செஞ்சிருக்காரு. இது ஒரு வகையான மாற்றமாக தான் நான் பார்க்குறேன், நல்ல மாற்றமாகவும் பார்க்குறேன். இந்த வாய்ப்பை விஜய் சிறப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம். இந்த திராவிடம் தமிழ் தேசிய இந்த சித்தாந்தத்தில் வரக்கூடிய தலைவர்கள் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தங்களில் தமிழ்நாட்டை ஆளணும்
அப்படின்றது ஒரு பிரதான கொள்கையாக நாம் தமிழர் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இது வந்து தமிழ்நாட்டை ஒரு தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை ஆள போகிறார். நீங்கள் ஒரு தமிழராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதான் வரவேற்கலாம். இதை அது வந்து ஏத்துக்கிறீங்க. அதை வரவேற்கலாம். அதாவது தமிழர் ஆள்வதற்கும் தமிழர் கருத்தியல் ஆள்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழ் தேசிய கருத்தியல், தமிழ் மொழி சார்ந்தது விஜய் கிட்ட இப்போ அது தமிழ் தேசிய நீங்கள் தமிழர் ஆள்றதுக்கும் தமிழ் கருத்தியல் ஆள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்க. தமிழ் கருத்தியலை கொண்ட ஸ்டாலின் ஆளும் போது வேணான்னு சொல்லிட்டீங்க. தமிழ் கருத்தியலை கொண்டவர் இல்லையா அவரு? தமிழ் கருத்தியல்னா என்னது? உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தெலுங்கரை வந்து தலைவராக போடுறது தான் தமிழ் கருத்தியலா சார்? நீங்கள் வெறும் தமிழ் பேசிட்டு தமிழை சோழிய முடிக்கிறது தான் தமிழ் கருத்தியலா? அதில் ஒரு சில குறைபாடுகள் ஒரு இருக்கிறது. சில குறைபாடு இல்லை. அதுக்கு பின்னாடி இருந்தது இந்த லாபி தான், திராவிட லாபி தான். இப்போ தமிழர் விஜய் ஆள்றாரு. இப்போ அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ எடப்பாடியும் தான் ஆண்டாரு. எடப்பாடியார் தமிழர் தான், பச்சை தமிழர் தான். ஆனால் அவர்கிட்ட தமிழர் கருத்தியல் இருந்துச்சா? இல்லை. அப்போ அந்த கருத்தியலோட இருக்கிறது. இப்போ விஜய் கிட்ட கூட போய் சேர்றவங்க அந்த கருத்தியலை வந்து புரிய வச்சு அவரை வந்து இது பண்ணாங்கன்னா அது சரிதான். அவர் ஆட்சியை சிறப்பாக அந்த அடிப்படையில் கொண்டு போனார். இங்கே இருக்கிற பெரும்பான்மை தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் அவர் வந்து பாதுகாப்பாக அதை செய்து முன்னெடுத்தார்னா மகிழ்ச்சி தான். அதை வந்து இவர்கள் தான் செய்யணும் அப்படின்னு இல்லையே. அந்த விஷயத்த வேற ஒருத்தர் விஜயே செய்கிறாரு அப்படின்னா நமக்கு வந்து இலக்கு முக்கியம். அந்த இலக்கு சரியாக இருந்து அதை யார் செஞ்சா என்ன, அது சரிதான். அதில் அந்த வகையில் மகிழ்ச்சி. ஆனால் அதை அவர் செய்வாரா செய்ய மாட்டாருங்கிற சந்தேகத்துக்குரியது. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம அதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது விஜய் செய்வார் அப்படின்னு உத்தரவு. அவர் ஒரு தமிழராக உட்காந்துருக்காரு. இனிமேல் வந்து அவரை வந்து இயக்க போகிறது யார்? ஆனால் இப்போ என்ன சிக்கல், அவர் கூட இருக்கிறது லாபி. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லாபி வந்து அந்த லாபி தான் வந்து சீமானையும் விஜயையும் நெருங்கிடாமல் செய்தது. அந்த தெலுங்கு லாபி அல்லது திராவிட லாபி அது வந்து செஞ்சாங்க. அது இப்போ மேற்கொண்டு அது எப்படி இயங்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது அதிகாரத்தை பிடித்திருக்கிறார்கள். மேற்கொண்டு அந்த லாபி இயங்குமா, அது அல்லது மட்டுப்படுத்தப்படுமாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. கூட இருக்க விஜய் கூட இருக்கிற தமிழர்கள் அதை செய்வார்களா, அதை அந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பார்களா, அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து கூட இருக்கிற அந்த லாபி, தெலுங்கு லாபி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது, செல்வாக்கா இருக்குது. அது எப்படி பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதையும் விட பவர்ஃபுல்லாக விஜயோட முகம் இருக்குது. அதை வந்து அந்த தலைமை தான். கீழே இருக்கிறவன் என்ன லாபி பண்ணாலும் தலைமை அதை முடிவு பண்ணி சரி பண்ணணும், அது செஞ்சுருக்கணும்ல. இதுதான் தெளிவான ஆள் தான் அப்படின்னு. அப்படி இருந்தால் மகிழ்ச்சி தான். அதே மாதிரி கூட இருக்கிறவன் தவறு செய்யும் போது அவனை கண்டித்து அப்புறப்படுத்துறதுக்கு சரியா இருக்கணும். இங்கே நடந்தது அதுதான். நீங்கள் சொன்ன இந்த சம்பவங்களாம் நிறைய கட்சிகளுக்கு பின்விளைவுகள் நீங்கள் பின்விளைவுகள்னு சொல்ல போகிறது அந்த யூடியூபரை தான் சொல்கிறீங்க. அதுதான் சிக்கல். இப்போ அதை வந்து நீங்கள் கண்டிக்க தவறிட்டீங்களா, விட்டீங்கல்ல, எல்லா வெறுப்பும் அங்கே தானே இதாகி போச்சு. அது அவசியமா நம்ம அதனால சம்பாரிச்ச வெறுப்புனால இந்த வாக்கு தான் விஜய்க்கு மொத்தம் கன்வெர்ட் ஆகும். அதாவது பல நேரங்களில் எதிரிக்கு நாமளே மார்க்கெட்டிங் பண்ணுறது. விஜய்க்கு நடந்தது எல்லாமே, விஜயை தூட்டியது எல்லாமே விஜய்க்கு மார்க்கெட்டிங் அனுதாபமாக மாறி போச்சுங்க. விஜயை நீங்கள் நடிக்கிறீங்கன்னு நீங்கள் குஷியாக இருந்து நினச்சிங்க. ஆனால் அது எல்லாமே மக்கள்கிட்ட எதுக்கு அவர் வந்து இன்னும் தேர்தலை சந்திக்கலை, ஆட்சியில் உட்காரல, எந்த இதை அநீதியும் செய்யலை, வேறு எதுக்கு இவனை குறி வச்சு அடிக்காங்க அப்படின்னா அப்போ யாருக்கு அடிக்காங்கிற கேள்வி வருது. அதுக்கு ஏற்றாப்புல சில சந்திப்புகள்லாம் நடந்து போச்சு. அதெல்லாம் சாதகமாக அதுக்கேற்ற மாதிரியான இதை குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. அது பதில் சொல்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ அதுக்கேற்றாப்புல சந்திப்பு நடந்த பிறகு தான் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகிப்போச்சுல்ல. இதெல்லாம் சூழலை தவிர்க்கணும். நிறைவாக ஒரு கேள்வினா, இப்போ தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள், சின்ன சின்ன குழு மன்னர் மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பேர். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் யாராவது வேறு கட்சியிலேருந்து யாராவது விஜய்க்கு போய் சேரலாம் அப்படின்னு இப்போ யாராவது நினைப்பாங்களா? நிறைய பேர் மற்ற கட்சிக்காரங்களாம் விஜய் கூட போய் சேர்ந்துடலாம், ஆனால் அதிகாரம் விஜய் கிட்ட இருக்குல்ல, நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு யாரும் நினைப்பாங்களா? இல்லை, அந்த சூழலும் வரும்ல, மாற்றம் வரும்ல. உங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை, அதான் விஜய் கிட்ட தான் கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரசிகர் மனநிலை நிறைய சொன்னாங்கல்ல. இல்லை, அதை தான் சொன்னேன். களம் மாறி போச்சு சார். தமிழ்நாட்டுடைய களம் மாறி போச்சு. இது வந்து உண்மை. இந்த களம் விஜய் தான் பிராண்ட். இந்த களம் மீண்டு வர்றதுக்கு விஜய் அடுத்து 5 ஆண்டுகள் நடத்த போகிற ஆட்சி, ஒருவேளை அவர் சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து தமிழ்நாட்டுடைய களம் இங்கே வந்து இனிமே இந்த மொழி சார்ந்து, மண் சார்ந்து, இனம் சார்ந்து, இயற்கை இதெல்லாம் வந்து இங்கே பேச்சு இல்லை. இதான் நிலவரம். ஆமாம், இதான் நிலவரம் அப்படின்னு முடிவு செய்ய வேண்டியது தான். அப்படி தான் நடக்க போகுது. மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர் தாவேக்காவுக்கு இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தாவேக்காவுக்கு இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதான் நடக்கும். வெற்றி பெற பக்கத்தில் தான் நிற்பாங்க. அதான் இயல்பு. அதை நோக்கி தான் நடக்கும். என்னன்னா இதோட சேர்த்து கொஞ்சம் உலக அரசியல் படி பார்த்தீங்கன்னா, சில காரியங்கள் நமக்கு தெரியாமலே சில வேறு சக்திகள் இயக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம தான் செய்கிறோன்ட்டு. ஆனால் அவன் வந்து நம்மளை இயக்கிக்கிட்டு இருப்பான். ஒன்று அது பேராற்றல், பிரபஞ்ச ஆற்றல், பேராற்றல் ஒன்று. அதை கடந்து உலக சக்திகள், சர்வதேச அரசியல் ஒன்று செய்யும். அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகள்லையுமே இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு வருது.
இலங்கையில் பெரிய பிரம்மாண்ட கட்சிகள் போட்டிட்டு மோதிக்கிட்டு இருக்கும்போது ஊடையில் வந்து அனுரா வந்து அவர் ஒரு இடதுசாரி இயக்கம் வந்து அது ஜெயிச்சுட்டு வந்து நேபாள் ஆரம்பித்து பல இடங்கள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைனு இந்த மாதிரி தான் ஒரு நடிகரை கொண்டு வந்தாங்க. அது இந்த யூத அரசியல் தான். அதை இலுமினாட்டி இப்படின்னு விதவிதமான பேர்களில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரசியல் எல்லாமே இயங்கக்கூடியதான், அது இயக்கக்கூடியதான், தனக்கு சாதகமான ஆட்களை கொண்டு வந்து வைக்கக்கூடியதான். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம ஆளுக்கு நம்ம ஊரில் நம்ம தானே ஓட்டு போட்டோம் அப்படின்ட்டு. இதை இயக்கக்கூடியது வந்து பின்னாடி பல சக்திகள் இருக்குது. அதில் வந்து வாக்குப்பதிவு இயந்திரம் அது வந்து மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியது. அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் கூட திட்டமிட்டு தமிழ் தேசிய அரசியலை வந்து அதை தோக்கடிக்கணும்னு நினச்சி கூட அது மாற்றிருக்கலாம். சந்தேகத்தருங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்ப முடியாது. ஒரு எலக்ட்ரானிக் இயந்திரம் சார், உங்கள் ஃபோனை நான் இங்கே உட்காந்து ஆப்ரேட் பண்ண முடியும்ல, என்னால் செய்ய முடியும்ல. வாக்குப்பதிவு இயந்திரத்தையும் அது நமக்கு தெரியாது. அதிகாரம் அவர்கள் கையில் இருக்குது, எல்லாமே அவர்கள் முடிவு பண்ணுறது. அப்போ என்னனாலும் செய்ய முடியும். ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் எப்பவும் எதுவும் ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உள்ளது தான். அதுக்கு நெட் இல்லை, கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு பல வகையான இது சொன்னாலும் கூட இல்லை, அப்படி சொன்னாலும் விஜய்க்கு விழுந்த வாக்குகள் அப்படி நீங்கள் கணிக்க முடியாது. இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். இந்த இடத்துல இவரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஃபிக்ஸ் செய்யப்பட்டது. அதுக்கு ஏற்ற மாதிரியான சூழல்கள் நகரலாம். மக்கள் அப்படி இருக்காங்கல்ல. இப்போ அவங்க யாரே ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லை. யார் ஜெயிப்பாங்களோ அதுக்கான சாதகமான சூழல் தானே உருவாக்கும். அது வந்து பிஜேபி கூட அதை வந்து முடிவு பண்ணியிருக்கலாம். திமுக ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆமாம், தமிழ்நாட்டோட அரசியல் சில நேரங்களில் மாபா ஒரு அலை உருவாகும்ல. அந்த அலையை பயன்படுத்தி இப்போ இந்த அலை விஜய் அலை உருவாகுதுல்ல, இந்த அலையை இந்த இடத்துல பிஜேபியை மிஷினில் நீங்கள் செட் பண்ணி எல்லா ஓட்டும் தாமரை குளிஞ்சி அப்படின்னு பிஜேபி ஜெயிச்சிச்சின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? சிரிச்சிட மாட்டாங்களா? அப்போது ஒரு பொய் சொல்கிறோம்னா அதோட கொஞ்சம் உண்மை இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ அவங்க இதே முடிவு பண்ணுவாங்க, வடிவமைப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான மாபு அலைகள் உருவானது, தன்னியல்பாகவும் உருவானது, செயற்கையாகவும் உருவாக்கப்பட்டிருக்கலாம். அதோட சேர்த்து இந்த காரியங்களும் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது சந்தேகங்கள். அது மாதிரி உலக அரசியல் வந்து பல நாடுகளில் வேலை பார்க்கும். இந்தியாவிலையும் கூட வேலை பார்க்கறதுக்கான இப்போ இந்த தமிழ்நாட்டு அரசியலும் வேலை பார்க்குறது. ஏன்னா ஒரு அதிகாரத்தில் அமரப்போகக்கூடிய நபரை வந்து பியூரோக்ரசி தான் அது இயக்கக்கூடியது. அதை இயக்கக்கூடியது வேற பல அதிகாரிகள் இருக்குது. அது மாதிரி என்னன்னாலும் நடக்கலாம். பார்ப்போம், நம்ம பொறுத்து இருந்து இந்த ஆட்சி எப்படி தொடருது அப்படிங்கிற பொறுத்து நம்ம அதை வந்து பாராட்டுவதா விமர்சிப்பதான்னு முடியும். மீண்டும் நல்ல நிகழ்வு சந்திப்போம்மா. நன்றி.